Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான புதுவிதமான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு கொஞ்சம் புதுசாக செய்யலாமே, எப்போதும் மாதிரி குருமா, சால்னா, அதுக்கப்புறம் தொக்கு, தக்காளி தொக்கு இந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் கத்திரிக்காயை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி நான் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம இந்த சில்லி போடுற மாதிரி அளவான ஒரு சைஸில் கத்திரிக்காயை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கோபி சில்லி பவுடர் ஒரு 50 கிராம் நான் எடுத்துருக்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த புளிப்பு இல்லைன்னா இந்த சில்லி நல்லா இருக்காது, அதனால் ஒரு 1/2 லெமனு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் அது நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா அந்த மாவு எல்லாமே கத்திரிக்காயில் பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான காரம் எல்லாமே அந்த கோபி சில்லி பவுடர்லேயே இருக்குது. ஸோ நான் காரத்துக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துல. அதை இப்போ 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஊறணும், அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழித்து எண்ணெயை நல்லா வானலியில் சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம எல்லா கத்திரிக்காயும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மசாலா தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சும் இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து போடும்போது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வேகாது. இப்போது இந்த பபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இறங்கணும், அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிருச்சு. எண்ணெய் எல்லாமே பபிள்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக கத்திரிக்காய் மாறி இருக்கு. இப்போது இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க கத்திரிக்காயும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம சாப்பிடும்போது இது கத்திரிக்காய் தானா அப்படின்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். இதை நம்ம ஃபைனலாக தான் அந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கப்புறமா இதில் பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்திக்கலாம். 2 கிராம்பு எடுத்துருக்குறேன். 2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. இது லேசான பட்டை தான், திக்கான பட்டையாக இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு சைஸ் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறேன். இது 3ம் பார்த்திங்கன்னா நல்லா பொரியட்டும். இது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா பொரியும் போதே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதை இது கூட சேர்த்திடலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி சேர்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு மற்ற மசாலா தூளும் ஆட் பண்ணுறதுனால நான் பச்சை மிளகாய் குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அது 3ஐயும் கொஞ்சம் சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகிடணும், கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இதுவும் பச்சை வாசனை எல்லாம் போகணும், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா குக் ஆகி இருக்குது, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து சேர்த்திக்கலாம். தண்ணி விடாமல் அடித்து சேர்த்திக்கலாம். ஒருவேளை தக்காளி புளிப்பான தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிச்சா நம்மளுக்கு டேஸ்ட் ஸ்பாயில் ஆயிரும். அதனால் ஒரு அளவான தக்காளியாக இருந்துச்சுன்னா 4 தக்காளி எடுத்துக்கலாம். அல்லது புளிக்குது அப்படின்னா 3 மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் இதுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட வேண்டாம், லைட்டாக மட்டும் சேர்த்திக்கோங்க.
இந்த தக்காளி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி சேர்த்தும்போது உங்களுக்கு இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு திக்கனாக கிடைக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது இது ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட இதை நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட வந்துட்டு நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்த்திக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 300 ml மட்டும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு அந்த மசாலா பவுடரெல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த ஓரங்கள்லையெல்லாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த கிரேவியில் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்திடலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காயை சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பாதி அளவுக்கு கத்திரிக்காயை மட்டும் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீதம் இருக்கிறத சேர்த்திக்கலாம். பாதி வந்துட்டு நல்லா அந்த குழம்புல மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மீத கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாம். இப்போ அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பொரிச்ச கத்திரிக்காயை குழம்புல சேர்க்குறோமே, இந்த கிரேவியில் சேர்க்குறோமே, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா மீதம் இருக்க கத்திரிக்காயும் வந்துட்டு இதில் சேர்த்திட்டேன். இந்த கத்திரிக்காயை பொரிச்சதுக்கும் நம்ம இந்த வெங்காய தக்காளி நல்லா அந்த மசாலாவோட நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் முன்னத்த நாள் நைட் செஞ்சேன். நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்க்கும் இது வந்து நல்லா இருந்துச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வீட்டில் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா கொதித்து வந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், புது விதமான ஒரு கத்திரிக்காய் வச்சு சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெசிபி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.